யாழ்ப்பாணத்திலிருந்து படகில் மட்டுமே செல்லக்கூடிய ஒரு தனித்தீவு நயினாதீவு. இது பழங்காலத்தில் நாகதீபம் என்று அழைக்கப்பட்டது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சூலோதரன் மற்றும் மகோதரன் என்ற இரண்டு நாக அரசர்களுக்கு இடையே இங்கே ஒரு பயங்கரமான போர் நடக்க தயாரானது. அந்த போருக்கு காரணம் நிலமோ பெண்ணோ அல்ல, கண்ணை பறிக்கும் ரத்தின கற்களால் செய்யப்பட்ட ஒரு விலைமதிக்க முடியாத சிம்மாசனம். இந்த போரை தடுத்து நிறுத்த கொதமபுஸ்தர் இந்தியாவிலிருந்து நேரடியாக இந்த தீவிற்கு வந்ததாக மகாவம்சம் கூறுகிறது. புத்தரின் அறிவுரையை கேட்டு மனம் திருந்திய அரசர்கள் தாங்கள் சண்டையிட்டுக் கொண்ட அந்த ரத்தின சிம்மாசனத்தையே புத்தருக்கு பரிசாக கொடுத்தார்கள். ஆனால் அந்த சிம்மாசனத்தை யாரும் எடுத்துச் செல்லவில்லை. அது இந்த இடத்திலேயே புதைக்கப்பட்டு அதன் மீதுதான் இந்த விகாரை கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. தமிழ் காப்பியமான மணிமேகலையில் வரும் மணிபல்லவம் தீவும் இதுதான் என்றும், இங்கேதான் அமுத சுரபி பாத்திரம் கிடைத்தது என்றும் தமிழறிஞர்கள் கூறுகிறார்கள். இன்றும் இந்த கடற்கரையில் 5 தலைநாகம் போன்ற விசித்திரமான கற்கள் காணப்படுவது நாகர்கள் வாழ்ந்ததற்கான சாட்சியாக உள்ளது. கடலுக்கு அடியில் இன்றும் அந்த ரத்தின சிம்மாசனம் ஒளிருகிறதா என்பது ஆழ்கடலுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம்.